Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா BGTRB Zoology Unit 5ல lymph vessels பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து blood vessels பார்த்தோம். தென் வந்து இப்ப lymph vessels பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து next வீடியோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். lymph vessels அப்படிங்கிறது நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய லிம்ஃபை வந்து கேரி பண்ண யூஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம lymph vessels அப்படின்னு சொல்றோம். இப்போ lymph vessels பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்தை பார்த்துடுறோம். லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இம்யூன் சிஸ்டம் தான் நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து உள்ளடக்கியது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா lymph and lymph vessels and lymph node இதெல்லாம் சேர்ந்து தான் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் நம்ம lymph vessels மட்டும் பார்க்குறோம். lymph vessels include lymph vessels அப்படிங்கிறது எது சேர்ந்தது அப்படின்னா lymphatic capillaries, thoracic duct, lacteals, right lymphatic duct, valves இதெல்லாம் சேர்ந்தது நம்ம lymph vessels அப்படின்னு சொல்றோம். இப்போ lymphatic capillaries அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். lymphatic capillaries அப்படிங்கிறது lymphatic system is formed of tree-like branching vessels. lymphatic system எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட பாடியில ஒரு ட்ரீ வந்து எப்படி பிரான்ச்சஸாக இருக்குமோ அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ஒரு ட்ரீ மாதிரி நம்மளோட பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்கிறோம். It start among the tissue cells as blind and microscopic vessels called lymphatic capillaries. இது பார்த்தோம் அப்படின்னா எங்கே lymphatic capillaries வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட tissue cellsலேருந்து தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு மைனூட் வெசல்ஸாக இருக்கும். நம்ம மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மைனூட் வெசல்ஸாக இருக்கும். அதனால தான் இதை மைக்ரோஸ்கோபிக் வெசல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடியது தான் நம்ம லிம்பாட்டிக் கேப்லரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் சிமிலர் டு வெயின்ஸ். இது வந்து வெயினை ஒத்துருக்கும். வெயின் எப்படி வந்து ஒரு மைனூட்டாக இருக்குமோ சிறியதாக இருக்குமோ அதே மாதிரி இந்த லிம்பாட்டிக் கேப்லரிஸும் இருக்கும். தேர் வால்ஸ் ஆர் மேட் ஆஃப் எண்டோதெலியல் செல்ஸ் சப்போர்ட்டட் பை ஃபைப்ரோஸ் கனெக்டிவ் திசூஸ். இந்த லிம்பாட்டிக் கேப்லரிஸ் வந்து எதனால் மேட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா எண்டோதெலியல் செல்ஸ்னால மேட் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ஒரு டைம் பார்த்துருவோம். லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரீ லைக் பிரான்ச்சஸாக இருக்கும்னு சொன்னேன்னா இது பாருங்கள் நம்மளோட பாடி ஃபுல்லாக ஒரு பிரான்ச்சஸாக வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஹெட்லேருந்து கால் வரையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஒரு லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தோம்னா இந்த ரவுண்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்கிறோம். அங்கங்கே இருக்கு இல்லையா, அந்த இதுதான் லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்கிறோம். The lymphatic capillaries repeatedly join together to form bigger vessels which pass through lymph nodes which receives more tributaries and gradually increase in size. இப்போ lymphatic capillaries அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மைனூட் வெசல்ஸ் தான் நம்ம லிம்பாட்டிக் கேப்லரிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து குட்டியாக இருக்கக்கூடியது வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு பிக்கர் வெசல்ஸாக ஃபார்ம் பண்ணுது. எதன் வழியாக இது வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா லிம்ப் நோட் வழியாக பாஸ் ஆகுது. தென் வந்து இது வந்து குட்டியாக ஃபார்ம் ஆகி ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா ஒரு துணை நதி அது மாதிரி சொல்லுவோம். துணை நதிங்கிறது வந்து குட்டியாக ஃபார்ம் ஆகி இதில் வந்து பெரிய நதியை உருவாக்கும் இல்லையா, அதே மாதிரி இது வந்து குட்டியாக இருக்கக்கூடிய கேப்லரிஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் சைஸ். ஆல் த வெசல்ஸ் ஃபைனலி ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் 2 large vessels is called thoracic duct. இப்போ லிம்பாட்டிக் கேப்லரிஸ் வந்து குட்டியாக ஃபார்ம் ஆகிட்டு ஃபைனலாக thoracic duct லார்ஜாக ஃபார்ம் ஆகி thoracic duct ஃபார்ம் பண்ணுது. இந்த thoracic duct வந்து லெஃப்ட் லிம்பாட்டிக் duct அண்ட் ரைட் லிம்பாட்டிக் ductனு சொல்லிட்டு ரெண்டாக பிரியுது. இப்போ thoracic duct ஃபஸ்ட்டு thoracic duct எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துக்குவோம். இந்த நம்ம வெர்டிப்ரல் காலத்துக்குள்ள சென்டரில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் thoracic duct. சென்டரில் இருக்கக்கூடியதான் thoracic duct. இதை வந்து சிஸ்டர்னா சைலின்னு சொல்லக்கூடியது.
ஓகே, இப்போ thoracic duct பார்ப்போம். The thoracic duct is about 45 centimeters long and about 6 mm in diameter. It emerges from the cisterna chyli. இது thoracic duct அப்படிங்கிறது அதோட லென்த் எவ்வளோ இருக்கும்னா 45 centimeter லென்த் இருக்கும். அகலம் அப்படிங்கிறது 6 mm இருக்கும். இருக்கிறதுலையே வந்து லிம்ப் வெசல்ஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ்லேயும் பெரிய வெசல் பெருசு அப்படின்னா thoracic duct தான் வந்து மிகப்பெரிய லிம்பாட்டிக் வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டர்னா சைலி இஸ் ஐடன் நியர் செகண்ட் லம்பார் வெர்டிப்ரா. இது எந்த இடத்துல வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படின்னா செகண்ட் லம்பார் வெர்டிப்ரா சைடில் ப்ரெசன்ஸாக இருக்குது. த கலெக்ட் ஆல் த லிம்ப் ஃப்ரம் ஹைண்ட் லிம்ஸ் அண்ட் அலிமெண்ட்ரி கனால்ஸ். இப்போ thoracic duct வழியாக வந்து ஹைண்ட் லிம்பில் இருந்தும் அலிமெண்ட்ரி கனால்லேருந்து வந்து லிம்ப் வந்து கலெக்ட் ஆகுது. The thoracic duct also receives left cervical duct which collect lymph from the left forelimb, left sides of the neck and chest. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய cervical duct அப்படிங்கிறது கருப்பை கழுத்து அண்டு வந்து ஃபோர் லிம்பு, லெஃப்ட் சைடில் உள்ள ஃபோர் லிம்பு, லெஃப்ட் சைடில் உள்ள நெக்கு, ஜஸ்ட் இந்த சைடு இருக்கக்கூடிய லிம்ஃப் எல்லாம் வந்து இந்த thoracic duct வழியாக தான் வருது. thoracic duct opens into venous systems at junctions of the left internal jagular veins and subclavian veins. இது thoracic duct எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா venous systemல எதை வந்து இணைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் இன்டர்னல் ஜாகுலர் வெயினையும் சப்க்ளேவியன் வெயின்ஸும். அது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? இது வந்து thoracic ductன்னு சொல்லக்கூடியது. இது வந்து இன்டர்னல் ஜாகுலர் வெயின் அண்டு சப்க்ளேவியன் வெயின்ஸ் வந்து ஜங்ஷனாக இருக்குது. இது வந்து தென் வந்து லாக்டியல்ஸ். நம்ம லாக்டியல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்குறோம். the lymph vessels that remains in the center of the villi of alimentary canals are called lacteals. lacteals அப்படிங்கிறது alimentary canalல ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய வில்லையோட சென்டரில் இருக்கக்கூடியதை lacteals அப்படிங்கிறோம். they collect milk white fluid called chyli from the intestines after digestion. இது என்ன பண்ணுது அப்படின்னா மில்க் ஒயிட் ஃப்ளூயிட்டை வந்து இது வந்து லாக்டியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுது. எப்போ? டைஜஷனுக்கு பிறகு. த லாக்டியல்ஸ் அப்சர்வ் ஃபேட் ஃப்ரம் த இன்டெஸ்டைன்ஸ். ஃபேட்டை வந்து இன்டெஸ்டைனில் இருந்து ஃபேட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த லாக்டியல்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்குது. வில்லையோட இன்டர்ஸ்பேஸில் இன்னர் சைடில் பார்த்தோம்னா வில்லையோட இன்னர் சைடில் பார்த்தோம்னா லாக்டியல்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும். இந்த லாக்டியல் சுற்றி வந்து எண்டோதீலியல் செல்ஸு, தென் வந்து ஆர்டரி, வெயின்ஸு அண்ட் பிளட் கேப்லரிஸ் எல்லாமே வந்து சுற்றி ப்ரெசன்ஸாக இருக்கும். லாக்டியல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேப்லரி நெட்வொர்க்காக பின்னு பிசைஞ்சு இருக்கும். இதோட பிக்சர் வந்து நான் சைடில் ஷோ பண்ணுறேன். தென் வந்து ரைட்டில் லிம்பாட்டிக் டக்ட். ரைட் லிம்பாட்டிக் டக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ரைட் லிம்பாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய thoracic ductலேருந்து பிரிஞ்சு வரக்கூடியது ரைட் லிம்பாட்டிக் டக்ட். இப்போ இந்த ரைட் லிம்பாட்டிக் டக்ட் அப்படின்னா the right lymphatic duct is a smaller vessels and is about 1.25 centimeters long. இது பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து சிறிய லிம்பாட்டிக் டக்ட் அப்படின்னா ரைட் லிம்பாட்டிக் டக்ட் தான். இதோட சைஸ் வந்து லென்த் வந்து 1.25 centimeters long. It collect lymph from right sides of the head, right neck and right upper limb and right sides of the chest. ரைட் சைடில் இருக்கக்கூடிய நெக், ரைட் சைடு நெக்கு, ரைட் சைடு செஸ்ட்டு, ரைட் சைடில் இருக்கக்கூடிய அப்பர் லிம்பு, இங்கேருந்து ரிசீவ் ஆகக்கூடிய லிம்பெல்லாம் வந்து இது வழியாக தான் வருது. இட்டு empty into venous systems at the junctions of the right subclavian veins and internal jagular veins. அதே மாதிரி நம்ம முதல்ல லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரியே ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த சப்க்ளேவியன் வெயினையும் ஜாகுலர் வெயினையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கிறது தான் ரைட் லிம்பாட்டிக் டக்ட். தென் மீன்ஸ் வால்ஸ். த லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் வால்ஸ். தே ஹெல்ப்ஸ் த லிம்ப் டு ஃப்ளோ இன் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் த ப்ரிவென்ட் த ரிவர்ஸ் ஃப்ளோ ஆஃப் லிம்ப். இப்போ வால்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளட் வந்து லிம்ப் வந்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த வால்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்குது. அதே இந்த வால்ஸ் வந்து நம்ம பிளட் வெசல்ஸில் வெயின்ஸ்லேயும் வால்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ்லேயும் இந்த வால்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்குது. கீழேருந்து மேல் நோக்கி வந்து லிம்ப் வந்து பாஸ் ஆகும். தென் வந்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த வால்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். இப்போ இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் வந்து பிளட் வெசல்ஸ் எப்படி செயல்படுமோ அதே விதத்தில் தான் இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸும் செயல்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டிவ் ஷாப்பிங். தேங்க்யூ.